Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நம்ம NLC India Limitedல ரிலீஸ் ஆகிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 167. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி அப்படின்னு. ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்து 167 போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் கேட் 2024 ஸ்கோரை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு டிசிப்ளினில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 34 வேகன்சிஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கலில் 18 வேகன்சிஸ், சிவிலில் 15 வேகன்சிஸ், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 10 வேகன்சிஸ் அப்படின்னு டோட்டலாக 167 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கேட் 2024 எக்ஸாமை வந்து நம்ம குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அவங்க கேட்டிருக்க கேட் கோடில் அண்ட் மேக்ஸ் ஆஃப் கேட் 2024 யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த டிசிப்ளினுக்கு எந்த கேட் கோடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ், 33 இயர்ஸ் for ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருந்து 1,60,000 வரைக்கும் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு எனிவேர் இன் லொக்கேஷன் ஆஃப் NLCIL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா 1 ஒரு ஏரியா 2. ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி கேட் ஸ்கோர் 2024 பேஸ் பண்ணி தான் இருக்கும் 80 மார்க்ஸுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனோம் அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ 20 மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக எக்ஸாமே கூட வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து கேட் ஸ்கோரை வச்சே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா NLCIL அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம கரியர்ஸ் ஆர் இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு டைம் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கேட் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees ஃபார் UREWS OBC கேண்டிடேட்ஸ் அண்ட் ST ST PWBD எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், காப்பி ஆஃப் ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் கேட் 2024 ஸ்கோர் கார்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் எல்லாமே நமக்கு தேவைப்படும். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஃபைல் டைப்பில் இருக்கணும், எவ்வளோ ஃபைல் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு டிசம்பர் 16th ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா January 15. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.